கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது ஒரு தக்காளியை நல்லா கனிஞ்ச பழுத்த பழமாக எடுத்து ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன சில்லு எடுத்து தேங்காய் சில்லு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு க்ரீன் சில்லி, 3 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். ஒரு 3 பூடை 3 பல்லு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் 1 ஸ்பூனு, உப்பு. இது வந்து பெருங்காயத்தூள். இது வந்து பொரிக்கிறதுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை விட்டுக்குருவோம். ஆயில் சூடாகட்டும். உளுந்தம்பருப்பு போடுவோம் ஃபஸ்ட்டு. ஆயில் கொஞ்சம் சூடாகும். சூடாகட்டும். இந்த சூடாயிடுச்சு. கொஞ்சம் பொன்னிறமாக வர்றது வரைக்கும் இப்படி செய்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் உளுந்தம்பருப்பு. வரட்டா பச்சை வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கலர் மாறணும். கலர் மாறணும். அடுத்து 2 கருவேப்பிலை, அடுத்து ரெட் சில்லி போட்டிருக்கேன். அடுத்து புளியும் பூண்டும் போட்டிருக்கேன். க்ரீன் சில்லி போடணும். இதை க்ரீன் சில்லி போட்டாச்சு. இப்போ வந்து பெருங்காயப்பொடி போடணும். கறிகிறோம் உடனே தக்காளியை போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் மல்லி இலை சீக்கிரம் வதங்கிடும். அதனால தான் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். இது ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம். தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா மல்லிப்பொடி போடும். இப்போ வந்து மல்லி இலையை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போடும். கட் பண்ணிடணும். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதையும் போட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் அரைக்கும்போது பத்தாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறோம். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சு ஆட்டி எடுத்துக்குவோம். மிக்சியில் போட்டு ஆட்டி வச்சுருவோம். எடுங்க. அரைச்சி வச்சுக்கிட்டோம், பேஸ்ட்டாக வச்சுக்கிட்டோம். இப்போ தாளித்து கொட்டிடுவோம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஆயில் விட்டாச்சு. அதுக்கடுத்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கறி லூசு. போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் எடுத்து கொட்டிடுவோம். சட்னி ரெடி. இப்போ சட்னி ரெடி. மல்லி சட்னி ரெடி. நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.